பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது எதை பற்றி, சாதாரணமாக சொந்த வீடு வேணும், சொந்த வீடு கட்டணுங்கிற கனவுகள் எல்லா மனிதர்கள்கிட்டையுமே இருந்துகிட்ருக்குதா. ஆனால் எல்லாருக்குமே அந்த கனவு நனவாவது இல்லை. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கனவு கனவாகவே இன்னமுமே இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட கனவை எப்படி நிஜமாக்குறது அப்படிங்கிறத சின்ன ஒரு வழிபாட்டு மூலியமாக சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நவ கிரகங்களையுமே கட்டளையிடக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். சிவபெருமானுடைய சரி பாதி தான் நமக்கு அம்பாள். ஸோ இந்த பிரபஞ்சத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அம்பாளுக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம புண்ணிய காலம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க ஒரு வழிபாட்டுக்குன்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு சக்தி கிடைத்து அதன் வாயிலாக கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டை தான் நம்ம இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள இந்த பதிவில் நான் வந்திருக்கேன். சரி, இப்போது காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய அந்த புண்ணிய காலத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியெலாம் அதிகரிக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் உதயமாகக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம்தான். ஸோ அந்த டைமில் காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடுங்கிறத செய்யணும். உங்களுடைய பூஜை அறையில் ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மனுடைய படத்தை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு பூக்களை வைத்து அலங்காரம் செஞ்சுட்டு விளக்கேற்றி காலையில் எழுந்ததுமே குளித்து முடித்த பிறகு சுத்தபத்தமாக பூஜை அறையில் இதை விளக்கேற்றணும். ஸோ அம்பாளை அலங்கரித்த பிறகு வாசனை மிகுந்த மலர்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் காமாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கைக்கும் கண்டிப்பாக சந்தனம் குங்குமம் எல்லாம் இடணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி ஸோ ஒரு 5 ரூபாய் அல்லது ₹1 நாணயத்தை அந்த நல்லெண்ணெய் தீபத்துக்குள்ளே போட்டுட்டு விளக்கு அடியிலையுமே சரி ஒரு பித்தளை தட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சந்தனம் குங்குமம் அந்த தட்டிற்கும் வைக்கணும். அதன் மீதும் ₹1 அல்லது ₹5 நாணயத்தை தட்டின் மீது வைத்த பிறகு அதற்கு மேலே அந்த விளக்குக்குள்ளேயும் அந்த நாணயத்தையும் போட வேண்டும். ஸோ பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்ற உபயோகம் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விளக்கேற்றி விட்டு சீக்கிரமாகவே நான் வீடு கட்டணும் அப்படின்னு காமாட்சி அம்மன் கிட்ட வழிபாட தினமும் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நவகிரகங்கள்கிட்டையும் அந்த காமாட்சி அம்பாள் ஒரு கட்டளை இடுற மாதிரி இட்டு உங்களுக்கு நவகிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் தான், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாகும். ஸோ எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள். பரிகாரம்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிதளவில் உதவி செய்யும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சொந்த வீடு சார்ந்த விஷயங்கள் தடைகளாக இருக்கோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன்பெறுங்கள். ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிக்கொண்டே இருக்கும். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.